Good morning, students. Ninth Standard Social Science from Geography Unit 3. From this lesson, let us discuss about atmosphere. Atmosphere na வளிமண்டலம். வளிமண்டலத்தை பற்றி இப்போ நம்ம புவியியல் 3rd யூனிட்ல பார்க்க போகிறோம். இப்போ learning objectives to understand the composition and structure of atmosphere. அதாவது வளிமண்டலத்தினுடைய கட்டமைப்பு அதனுடைய அடுக்குகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு டிஃப்ரென்ஷியேட் வெதர் அண்டு கிளைமேட், அதாவது வானிலைக்கும் காலநிலைக்கும் இருக்கின்ற வேறுபாடுகளை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு கோரலேட் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் வெதர் அண்டு கிளைமேட், அதாவது காலநிலைக்கும் காலநிலையையும் வானிலையையும் பாதிக்கக்கூடிய காரணிகளை தொடர்பு படுத்துதல். நெக்ஸ்ட்டு டு ரெகக்னைஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளவுட்ஸ், விண்ட் அண்ட் ரெயின்ஃபால், அதாவது மேகங்கள், காற்று, ரெயின்ஃபால் மழையினுடைய வகைகளை நம்ம அடையாளம் தெரிந்து கொள்ளுதல். ஸோ இதில் இருக்குது பாருங்கள், ரெய்னி சீசன், வின்டர் சீசன், க்ளவுடி சீசன் எல்லாமே இதில் அட்மாஸ்பியரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலத்தினுடைய கட்டமைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அட்மாஸ்பியர் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள், ஒரு மிக்சர் ஆஃப் கேஸஸ் மாதிரி இருக்குது இல்லையா, வாயுக்கள் மாதிரி போகுது இல்லையா, அது நிறைய வாயுக்கள் கலந்து இருக்குது. அப்போ அட்மாஸ்பியர் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ். வாட்டர் வேப்பர், இந்த பிக்சரை பாருங்கள், இங்கே இருக்கிறது வாட்டர் வேப்பர், கீழே இருக்க பிக்சர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் இன் டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 78% இருக்குது. அண்ட் ஆக்சிஜன் 21% ஆர் பெர்மனண்ட் கேஸஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாயுக்கள் இந்த நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். தே கான்ஸ்டிடியூட் 99% ஆஃப் த டோட்டல் காம்போசிஷன். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ காம்போசிஷனில் இது ரெண்டும் இருக்குன்னா 99%ல் இருக்குது. அண்ட் ஆல்வேஸ் ரிமைனிங், இதை மாற்றவே முடியாது. த சேம் வித்தவுட் எனி சேஞ்ச், இதை மாற்றவே முடியாது. இது அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ். மீதி இருக்கிற 1% தான் இந்த ஹீலியம், அதுக்கப்புறம் இந்த கார்பன் டை ஆக்சைடு, மற்ற எல்லா கேஸஸும் 1% இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் காம்போசிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர். வளிமண்டலத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன லேயர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இதில் முக்கியமானது. த அட்மாஸ்பியர் இஸ் திக் நியர் த எர்த் சர்ஃபேஸ். இங்கே பாருங்கள், இங்கே எர்த் இருக்குது, இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வரையும் அப்படியே திக்காக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது இல்லையா. திக் லேயர், த எர்த் சர்ஃபேஸ் பக்கத்தில் திக் லேயராக இருக்கும். அண்டு தின் அவுட் அன்டில் இட் இவென்ச்சுவலி மெர்ஜஸ் வித் ஸ்பேசஸ்னால் அண்டவெளியோட ஜாயின் பண்ணும்போது மெர்ஜ் ஆகும்போது அதனுடைய லேயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக எப்படி இருக்குன்னா அப்படியே தின்னாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் 5 அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர், அதாவது இந்த ட்ரோபோஸ்பியர் இந்த எர்த்து பக்கத்தில் இருக்குது. ட்ரோபோஸ்பியர்னால் கீழ் அடுக்கு, அந்த லேயர்ஸ்க்கு கீழே அடியில் இருக்கிறதால எர்த்து பக்கத்தில் இருக்கிறதால இதுக்கு பேர் ட்ரோபோஸ்பியர்னா கீழடுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னா கீழடுக்குக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறதால அதுக்கு மீள் அடுக்கு. மேல் அடுக்கு கிடையாது, மீள் அடுக்கு. ஆனால் இது எங்கே இருக்குது? எபோது ட்ரோபோஸ்பியர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெசோஸ்பியர், எல்லா லேயருக்கும் நடுவில் இருக்கிறதால இதுக்கு பேர் மெசோஸ்பியர், தமிழில் இடையடுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்பியர். மெசோஸ்பியருக்கு மேலே இருக்கிற ஒரு லேயர் தான் தெர்மோஸ்பியர், இது வெப்ப அடுக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு மேலே இருக்கிறது எக்ஸாஸ்பியர், அதுக்கு பேர் வெளி அடுக்கு. அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸாஸ்பியர். இந்த பிக்சரை பாருங்கள், இதுதான் எர்த்து சர்ஃபேஸு, அதுக்கு மேலே எத்தனை லேயர்ஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் 1 by 1. ட்ரோபோஸ்பியர் த லோவஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர். இங்கே இருக்கிற இந்த அட்மாஸ்பியரில் கீழே இருக்கிற ஒரு லேயர் தான்
troposphere is the troposphere. The Greek word tropos means turn or change. அதாவது tropos-னா Greek wordல மாறுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ troposphere-னா மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு layer. Almost all weather phenomena take place in this layer. Hence it is called weather making layer. இந்த லேயரில் தான், இங்கே இருக்க லேயரில் தான் அடிக்கடி வானிலை நிகழ்வுகள்லாம் நடைபெறும், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் டேர்ன் ஆர் சேஞ்ச் அப்படின்னு கிரீக் வேர்டில் வச்சுருக்காங்க. இந்த லேயரில் வானிலை நிகழ்வுகள் மாறி மாறி வரும். அதை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், ரெயின்ஃபால் வரும், அதுக்கப்புறம் வின்டர் சீசன் வரும். ஸோ இந்த வானிலை நிகழ்வுகள்லாம் எங்கே நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் மேக்கிங் லேயர், இந்த லேயரில் தான் நடைபெறும். அதனால் இந்த லேயருக்கு வெதர் மேக்கிங் லேயர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் லிமிட் த ட்ரோபோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இருக்கிற ஒரு எல்லை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோபாஸ். அதுக்கு பேர் என்னது, இங்கே பாருங்கள் ட்ரோபோபாஸ். இங்கே தான் ட்ரோபோஸ்பியர். இந்த லேயர் ட்ரோபோஸ்பியர். இந்த லேயருக்கு மேலே இருக்கிறது லிமிட், த அப்பர் லிமிட் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இருக்கிற அந்த எல்லை கோடு, இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரோபோபாஸ். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியரை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டோஸ்பியர் லைஸ் above the troposphere. அதாவது இந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேலே ஸ்ட்ராட்டோஸ்பியர். முதல்ல நம்ம பார்த்தோம் ட்ரோபோஸ்பியர், அதுக்கு மேலே இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா மீள் அடுக்கு. இட் எக்ஸ்டென்ஸ் டு a height about 50 கிலோமீட்டர். இதனுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா எர்த்துலேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்றாங்க above the earth surface. Since this layer is a concentration of ஓசோன் மாலிகூல்ஸ், இந்த லேயரில் இந்த பிக்சரை பாருங்கள், ஓசோன் மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்குது. இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் ஓசோனோஸ்பியர். அதனால் இந்த லேயருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஓசோனோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரோபோஸ்பியரில் தான் ஓசோனோஸ்பியர் இருக்குது. த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட் இன் திஸ் லேயர். அதாவது ஹைட் மேலே போக போக டெம்பரேச்சரும் என்ன ஆகும் அப்படின்றாங்க, இன்க்ரீஸ் ஆகும். இந்த லேயரில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. லார்ஜ் ஜெட் பிளேன்ஸ் நார்மலி ஃப்ளை ஹியர். இங்கே தான் நிறைய ஜெட்டு பிளேன்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஃப்ளை ஆகும். இந்த பாருங்கள், இங்கே ஜெட் இருக்கு இல்லையா, இந்த ஜெட்டுலாம் ஃப்ளை ஆகுது இந்த லேயரில். த அப்பர் லிமிட் ஆஃப் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ராட்டோபாஸ். இதுக்கு மேலே இருக்கிற அந்த லிமிட் இருக்கு இல்லையா, எல்லை, ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே இருக்கிற அப்பர் லிமிட்டுக்கு பேர் ஸ்ட்ராட்டோபாஸ். நெக்ஸ்ட்டு you are going to study about the mesosphere. Mesosphere means இடை அடுக்கு. மெசோஸ்பியர்னா இடை அடுக்கு, எல்லா லேயர்ஸுக்கு நடுவில் இருக்கிறதால அதுக்கு இடை அடுக்குன்னு சொல்கிறாங்க. மெசோஸ்பியர் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் 50 கிலோமீட்டர் அண்ட் 80 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வரையும் இதனுடைய எக்ஸ்டென்ஸ் பரவல் இருக்குது. த டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் height. அதாவது when you are going up the temperature will be reduced. அதாவது மேலே போக போக உயரத்துக்கு போக போக டெம்பரேச்சர் குறையும் அப்படின்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த மீட்டியாஸ் நியரிங் த எர்த். அதாவது மீட்டியாஸ்னா எரிக்கற்கள், இங்கே இருக்கு பாருங்க, இந்த எரிக்கற்கள் கெட் பேர்ன்ட் ஹியர். இங்கே தான் எரிஞ்சு அப்படியே எதை நோக்கி வருதுன்னா எர்த்து நோக்கி வருது. த அப்பர் மோஸ்ட் லிமிட் ஆஃப் த மெசோஸ்பியர் இஸ் த மெசோபாஸ். இது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மெசோபாஸ்னா எதுனா மெசோஸ்பியருக்கு மேலே இருக்க அப்பர் லிமிட் இருக்குல்லே, அதுக்கு பேர் மெசோபாஸ். இங்கே என்ன இந்த லேயரில் இருக்கும், இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டியாஸ் நியரிங் த எர்த் கெட் பேர்ன்ட் ஹியர். இங்கே தான் மீட்டியர்ஸ்னால் எரிக்கற்கள்லாம் எரிஞ்சு அப்படியே எர்த் லேயருக்கு வர்றது. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த லேயர் அப்பர் மோஸ்ட் லிமிட் ஆஃப் த மெசோஸ்பியருக்கு மேலே இருக்க அந்த லிமிட்டுக்கு பேர் என்னென்னா மெசோபாஸ். நெக்ஸ்ட்டு தெர்மாஸ்பியர். தெர்மாஸ்பியர் எக்ஸிஸ்ட் above the மெசோஸ்பியர். இங்கே இருக்க அந்த தெர்மாஸ்பியர்னா வெப்ப அடுக்கு. இது எங்கே இருக்குன்னா மெசோஸ்பியருக்கு மேலே இருக்குது. மெசோஸ்பியர்னா இடை அடுக்கு, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த மெசோஸ்பியர் above the மெசோஸ்பியர், தெர்மாஸ்பியர் எக்ஸிஸ்ட் above the மெசோஸ்பியர், மேலே இருக்கின்றார். இட் எக்ஸ்டென்ஸ் டு about 600 கிலோமீட்டர். இதனுடைய எக்ஸ்டென்ட் பரவல் பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர். த காம்போசிஷன் ஆஃப் கேசஸ் இன் த lower thermosphere
இஸ் மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்ம். அதாவது இங்கே இருக்கிற அந்த தெர்மோஸ்பியர் லேயரில் கீழே இருக்கிற அந்த பகுதியில் மோர் ஆர் லெஸ் ஏறக்குறைய ஒரே மாதிரியான காம்போசிஷன் கேஸஸ் இருக்கிறதால அதுக்கு பேர் ஹோமோஸ்பியர். இங்கே பாருங்கள், அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமோஸ்பியர். த அப்பர் போர்ஷன் ஆஃப் த தெர்மோஸ்பியர் has uneven composition of gases and hence it is referred as heterosphere. அதாவது இந்த தெர்மோஸ்பியருக்கு மேல் அடுக்கில் மேலே இருக்கிற அந்த ஸ்பியருக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க காம்போசிஷன் கேஸஸ் வந்து மோர் ஆர் லெஸ் எப்படி இருக்குன்னா அன்ஈவனாக இருக்குது, சீரற்ற வாயுக்களாக இருக்குது. அதுக்கு பேர் ஹெட்ரோஸ்பியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹியர் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஹைட். ஹைட்டு மேலே போக போக when you are going up the temperature also increasing, வெப்பநிலை அதிகரிக்குதுன்றாங்க. அயனோஸ்பியர் இஸ் எ லேயர் ஆஃப் த தெர்மோஸ்பியர். அதாவது இந்த லேயரில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய அயனோஸ்பியர் அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கண்டைன்ஸ் அயன்ஸ் அண்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இதில் நிறைய அயன்ஸ், இந்த பிக்சரை பாருங்கள், அயன்ஸும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் நிறைய இருக்குது. தட்ஸ் வை ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் எர்த் ஆர் த ரிஃப்ளெக்டட் பேக் டு த எர்த் ஃப்ரம் த லேயர்ஸ். இந்த லேயர்ஸில் இருந்து தான் எர்த்துக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ரேடியோ வேவ்ஸ், டெலிவிஷன் வேவ்ஸ்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்பியர். எக்ஸாஸ்பியர் அப்படின்னா வெளி அடுக்கு. The uppermost layer of the atmosphere is called exosphere. அதாவது இந்த வளிமண்டலத்துக்கு வெளியே லாஸ்ட்ல இருக்கிற அந்த ஒரு லேயர் தான் எக்ஸாஸ்பியர். This layer is extremely rarefied with the gases and gradually merges with the outer space. This ozone is characterized by aurora australis and aurora borealis. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லேயரில் ஒரு வகையான ஒளி ஏற்படும், லைட்னிங் இருக்குது. அந்த லைட்னிங்க்கு பேர் அவுரோ ஆஸ்ட்ரலிஸ் அண்ட் அவுரா போரலிஸ் அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் கால்டு எக்ஸாஸ்பியர். வெளி அடுக்குக்கு பேர் மேலே இருக்க அந்த வெளி அடுக்குக்கு பேர் வெளி அடுக்குன்றாங்க. திஸ் லேயர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேரிஃபைடு வித் கேஸஸ். ரொம்ப அந்த வாயுக்களுடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்றாங்க. The outer space, this zone is characterized by, இந்த ஜோனில் தான் என்ன இருக்காங்க, அவுரோ ஆஸ்ட்ரலிஸ் அண்ட் அவுரா போரலிஸ்ன்ற லைட்னிங் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த அண்ட வெளியோட இது வந்து கொஞ்சம் மெர்ஜ் ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெதர் அண்டு கிளைமேட். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெதர் அண்டு கிளைமேட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெதர் அண்டு கிளைமேட் ஆர் த டேர்ம்ஸ் that are related to the atmospheric conditions. Weather denotes the way the atmosphere behaves every day and climate reveals the average of weather conditions over relatively long periods of time. அதாவது அட்மாஸ்பியர்னா என்ன, வெதர்னா என்னன்னா டே டு டே கண்டிஷன் ஆஃப் த டெம்பரேச்சர், டெய்லி என்ன நடக்குது வெப்பநிலைன்றது சொல்கிறது தான் என்னன்னா வெதர்ன்றாங்க. கிளைமேட்டிக்ன்றது ஒரு லாங் பீரியட்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பாருங்கள், இந்த சன் இருக்கு இல்லையா, இது வந்து சம்மர் சீசன். இட் டினோட்ஸ் த சம்மர் சீசன். திஸ் பிக்சர் டினோட்ஸ் த வின்டர் சீசன். திஸ் பிக்சர் டினோட்ஸ் த ரெய்னி சீசன். ஸோ சம்மர் சீசன் 4 மந்த்ஸு, வின்டர் சீசன் 4 மந்த்ஸு, ரெய்னி சீசன் 4 மந்த்ஸ். இதெல்லாம் ஒரு லாங் பீரியடில் வருது இல்லையா, இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுன்னு சொல்கிறோம். சரியா, இது. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பிட்வீன் த வெதர் அண்டு கிளைமேட். கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா there are many factors that influence weather and climate. அதாவது வெதரையும் கிளைமேட்டையும் வானிலையையும் காலநிலையையும் பாதிக்கக்கூடிய காரணிகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்வேட்டார், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்வேட்டாரில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பொறுத்து கிளைமேட்டு வெதரும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட். இந்த லைன் இருக்கு இல்லையா, இது ஹைட். when you are going up the temperature will be reduced. அப்போ இந்த ஆல்டிடியூட்னா ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. ஹைட்டை பொறுத்தும் இந்த டெம்பரேச்சர் கிளைமேட்டு எல்லாமே வேறுபடும். நியர்னஸ் டு த சி, அதாவது இங்கே கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காலநிலையும் மாறுபடும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த ப்ரிவைலிங் விண்ட்ஸ், காற்றடிக்கிறத பொறுத்து கிளைமேட்டிக் கண்டிஷனு வெதர் எல்லாம் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் மவுண்டெயின் பேரியர்ஸ், இங்கே இருக்க காற்று அடிக்கும் பொழுது அப்போ அங்கே இருக்கிற அந்த மவுண்டெயின் பேரியர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மவுண்டெயின்ஸ்லாம் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணி மழையை கொடுக்கும். ஸோ இதுவும் ஒரு காரணங்கள். கிளவுடு கவர், கிளவுடி மேகமூட்டம் அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஷன் கரண்ட்ஸ்னால் இங்கே இருக்கிற கடல் நீரோட்டங்கள் ஒரு காரணம். நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ், இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ்னால் இதுவும் ஒரு காரணம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் பார்த்தது என்னன்னா ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் வெதர் அண்டு கிளைமேட். நெக்ஸ்ட்டு இது ஒரு 2 மார்க்லேயே வரும், அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்வேட்டர், ஆல்டிடியூட், நியர்னஸ் டு த சி, நேச்சர் ஆஃப் த ப்ரிவைலிங் விண்ட்ஸ், mountain barriers, cloud cover, ocean currents, natural vegetations. Okay, thank you students. Next part, next video la paakalam.